ரிக்வேதா இஸ் டிவைடட் இன்டு 10 மண்டலாஸ். அது ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். விச் அமங் தி ஃபாலோவிங் மண்டலாஸ் ஆர் தி ஓல்டஸ்ட்? அதுலேயே ரொம்ப பழமையானது எது அப்படின்னு கேட்குறேன். ஏற்கனவே போன வகுப்புல சொன்னேன், 2ஆவதுல இருந்து 2nd to 7 அப்படின்னு சொன்னேன். 1, 8, 9, 10 என்னது லேட்டர் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் இல்லையா? இதெல்லாம் பின்னாடி இணைக்கப்பட்டது, இடைச்செருகள். அப்போ ஒரிஜினலா ஓல்டஸ்ட் மண்டலாஸ் ஆஃப் ரிக்வேதா பார்த்தீங்கன்னா 2 to 7, 2nd to 7th அப்படின்னு பார்க்கணும். Who of the following was a contemporary of Alexander the Great? அலெக்சாண்டருடைய சமகாலத்தில் யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு கேட்குறோம். இப்போ நீங்கள் பார்த்த உடனே இப்போ அசோகன் முதல்ல நீங்கள் விளக்கிடலாம். ஏன்னா அசோகன் ரொம்ப 100 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறான், அதனால இவன் அவுட்டு. அசோகனுடைய அப்பா தான் பிந்துசாரா, அவனும் அவுட்டு. பிம்பிசாரா யாரு? இவன் தான் முதல்ல அரசாங்கத்தை உருவாக்குனார், அதனால இவனும் வெளியில போயிடும். ஸோ சந்திரகுப்த மௌரியன் தான் கான்டெம்பரரி. ஏன்னா தனநந்தன் இருக்கும் பொழுதுதான் அலெக்சாண்டர் வர்றாரு. தனநந்தர்கிட்ட தான் இவன் சோல்ஜரா இருக்கிறான், தன்னந்தர் இவன் தான் கொள்றான். ஸோ இவன் தான் சமகாலத்தன். ஸோ அதனால இவனுடைய பையன் பேரன், அதனால 2 பேரும் வரமாட்டான். இவன் அதுக்கு முன்னாடி ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவன் இவன், ஹரண்யகா டைனாஸ்டி, பிம்பிசாரா. ஸோ ஒன்னொன்னே நீங்கள் இப்படி இது இருக்கா, இது இல்லை, இது இல்லை, இதான்